வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, பஞ்சாங்கத்தை பற்றி ஒரு கிளாஸ் எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா, கேரளாவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் கால் பண்ணி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. குருக்கள் முதற்கொண்டு கேரளாவில் கோயிலில் வேலை பார்க்க கோயிலில் இருக்கக்கூடிய குருக்கள், பூசாரிகள் இது போன்றவங்க என்னை அப்ரோச் பண்ணாங்க. நீங்கள் ஒரு கோர்ஸ் மாதிரி எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்ட காரணத்தினால, இங்கே இருக்கிறவங்க நிறைய நாள் கோர்ஸை தான் எடுக்கிறதா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தமிழ் மக்களும் கேட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இப்போ பஞ்சாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நான் ஒரு கோர்ஸ் மாதிரி எடுக்கலான்னு இருக்கேன். இதில் 10 நாள் கோர்ஸாக எடுக்கலாமா அல்லது 1 மாத கோர்ஸாக எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்ருக்கேன். உங்களுடைய மேலான கமெண்ட்டுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா இதை நான் ஃபுல்லாக எடுக்கணும் அப்படின்னா மினிமம் 1 மந்த் ஆகும். நல்லா தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் பஞ்சாங்கத்தை பற்றி தெளிவான புரிதல் இது வரைக்கும் யாரும் சொல்லலை. பஞ்சாங்கத்தை பற்றின ஒரு கம்ப்ளீட் ஒரு ஹிஸ்ட்ரி, அதாவது அது சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இந்த கோர்ஸில் அடங்கும். அது என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம பஞ்சாங்கத்தில் பார்க்கக்கூடிய விஷயம் 60 வருஷம், தமிழ் வருடம் 60 வருடம் இருக்குது. அந்த 60 வருடங்கள் பேர், அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருடத்தில் என்ன நடக்கும் இது நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நடப்பு வருடங்கள். இந்த தமிழ் வருடங்கள் வேறு. அதாவது நடப்பு வருடங்கள் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் பேஸ் பண்ணி நம்ம வருஷத்தை கால்குலேட் பண்ணுறோம். ஒன்று தெலுங்கு வருடத்தை வச்சு கால்குலேட் பண்ணுறோம். வட இந்தியாவுடைய வருட கணக்கு கால்குலேட் பண்ணுறோம். கலியுகாதி வருடம் அப்படின்னு ஒன்று இருக்குது. சாலிவாகன வருடம் அப்படின்னு ஒன்று இருக்குது. திருவள்ளுவர் வருடம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஹிஜிரி வருடம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. கொல்லம் வருடம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. பசலி வருடம் அப்படின்னு சொல்லி இருக்குது. விக்ரம சகாப்த வருடம் அப்படின்னு சொல்லி இருக்குது. பிரபாவதி வருடம் அப்படின்னு சொல்லி இருக்குது. இத்தனை வருடங்களை பற்றி இந்த வரலாறுகள் பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா நவநாயகர்கள் அப்படின்னா ராஜா, மந்திரி, சேனாதிபதி, அர்க்காதிபதி, தானியாதிபதி, ரசாதிபதி, நிரசாதிபதி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மரக்கால், சசியாதிபதி. இத்தனை விஷயங்கள் ஒரு ஆண்டில் இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் அந்த ஆண்டினுடைய தானியம் எப்படி விளையும், அந்த அரசாங்கம் எப்படி நடக்கும், மக்கள் எப்படி இருப்பாங்க, என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படுங்கிறத இதை வச்சு தான் நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த வருஷத்தில் என்னென்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு வருடத்தினுடைய ஆதாயம் விரயம் காணுதல், எவ்வளோ லாபம் வரும் எவ்வளோ நஷ்டம் வரும் இந்த வருஷத்தில் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அடுத்து உங்கள் ஆரோக்கியம், அன்னாரோக்கியம், அதுக்கப்புறம் ராஜ கோபம், ராஜ பூஜிதம், சுகம், துக்கம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இதில் பார்ப்போம் நம்ம. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு கிரகங்களினுடைய வக்கரம் அஸ்தமனமாகும் நிலை. ஒரு கிரகம் எப்போ வக்கரமாகும், எந்த டைமில் அஸ்தங்கமாகும், எந்த திசை நோக்கி அஸ்தங்கமாகுது. சில கிரகங்கள் சில திசைகளில் அஸ்தங்கமாகும். அது எந்த திசை நோக்கி அஸ்தங்கமாகுது, அது எப்படிங்கிறத பார்க்குறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இது இந்த வருஷத்தில் எப்போ ஏற்படுது, அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, அதை பேஸ் பண்ண புரிதல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சூரியனுடைய உத்தராயண காலம், தட்சிணாயன காலம், பூர்ணாயன காலம், இந்த 3 விஷயங்களை பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா, நட்சத்திரத்தில் தலையற்ற நட்சத்திரம், காலற்ற நட்சத்திரம், உடலற்ற நட்சத்திரம், இந்த நாளில் எது பண்ணலாம் பண்ணக்கூடாது அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதுக்கப்புறம் நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா, உச்சநிலை நட்சத்திரம், கீழ்நிலை நட்சத்திரம், இடைநிலை நட்சத்திரம், துரித பயம் கொண்ட நட்சத்திரம், மிருத்து நட்சத்திரம், சர நட்சத்திரம், ஸ்திர நட்சத்திரம், ஜல நட்சத்திரம், ஆண் நட்சத்திரம், பெண் நட்சத்திரம், அலி நட்சத்திரம், அமங்கலை நட்சத்திரம், சதாசிவ நட்சத்திரம்னு சொல்லி இத்தனை டைப்பாக பிரிக்கிறோம். நட்சத்திரங்களில் இத்தனை வகைகள் இருக்குது, அதை நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, யோகங்களில் பார்த்திங்கன்னா, அமிர்தாதி யோகம், சித்த யோகம், மரண யோகம், பிறபாலிஷ்ட தோஷம், பிரபலாரிஷ்ட யோகம், இந்த 4 யோகங்கள் பார்க்குறோம். அமிர்த யோகம், சித்த யோகம், மரண யோகம், பிரபலாரிஷ்ட யோகம், இந்த 4 யோகங்கள் எப்படி செயல்படுது, இதில் எந்த யோகம் நல்லது கெட்டது இதை பற்றி பார்ப்போம். அடுத்து சந்திராஷ்டமம், அதை பற்றின ஒரு புரிதல் நம்ம பார்ப்போம். அடுத்து பஞ்சகம், அதை பேஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். பஞ்சகத்தில் மிருத்யு பஞ்சகம், அக்னி பஞ்சகம், ராஜ பஞ்சகம், சோர பஞ்சகம், ரோக பஞ்சகம், இத்தனை டைப்ஸாக பஞ்சகம் இருக்குது. இந்த நாளில் என்னென்னலாம் பண்ணணும், என்னென்ன தானம் பண்ணணும், எப்படி பண்ணால் தோஷ நிவர்த்தியாகும், இது பஞ்சகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்ப்போம். அடுத்து ஜோதிட வருடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, சௌரமான வருடம், சாந்திர வருடம், சாவண வருடம், நட்சத்திர வருடம்,
பிரகஸ்திய வருடம், பிரபாவதி வருடம், இத்தனை டைப்பாக பிரிக்கிறோம். அதாவது சூரியனுடைய நிலையை வச்சு கால்குலேட் பண்ணக்கூடிய வருடம், சந்திரனுடைய நிலையை வச்சு கால்குலேட் பண்ணக்கூடிய வருடம், நட்சத்திரத்தை வச்சு கால்குலேட் பண்ணக்கூடிய வருடம், இப்படி வந்து ஒரு 6 வருடங்களாக பிரிச்சிருக்காங்க. அதை பற்றின ஒரு புரிதல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ருது காலம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ருது காலம்னு ஒன்றும் கிடையாது, நம்ம சீசன்ஸ் தான். நம்ம இயற்கையில் சீசன்ஸ் மாறுதில்ல, சம்மர் சீசன், வின்டர், ஆட்டம், ஸ்ப்ரிங்கு, அந்த மாதிரி வந்து 6 வகையான காலங்கள் நம்ம கிளைமேட்டை வந்து சொல்கிறாங்க. அதை வந்து எப்படி பிரிக்கிறாங்க? வசந்த ருது, கிறிஸ் ருது, வருஷ ருது, சரத் ருது, ஹேமத்த ருது, சிசிர ருது, இப்படி வந்து பிரிக்கிறாங்க. 6 சீசனை வந்து 6 ருது காலம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. அதை பற்றின புரிதல். எந்தெந்த மாதம் இந்த ருது காலம் வருது அதை பற்றின புரிதல். அடுத்து அயனாம்சம். அந்த அயனாம்சத்தை ஏற்கனவே நான் வீடியோ போட்டேன். அதில் வந்து எப்படி வந்து இந்த சீசன்ஸ்லாம் சேஞ்ச் ஆகுது, அது இன்னும் அப்டேட் படாமல் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ராசி இருப்பு. ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒரு இருப்பு இருக்குது. அதாவது மொத்தம் 60 நாளிகை ஒரு நாளைக்கு. ஒவ்வொரு ராசிலையும் கொஞ்சம் கொஞ்சம் நாளிகை வந்து பிரிச்சுருப்பாங்க. அது ஒரு ராசியில் வந்து கம்மியான நாளிகை இருக்கும், ஒரு ராசியில் அதிகமான நாளிகை இருக்கும். அதை பேஸ் பண்ணி கிரகம் வந்து கொஞ்ச நாள் சஞ்சரிக்குமா, அதிக நாள் வந்து ஒரு ராசியில் சஞ்சரிக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ராசி மானம். அதுக்கப்புறம் வார சூளை கிழமை அடிப்படையில் கால்குலேட் பண்ணப்படுது. இப்போ சூளை வந்து இன்றைக்கி வந்து சூளை வந்து கிழக்கு மேற்கு அப்படி போட்டிருப்பாங்க. அந்த திசை நோக்கி பயணம் பண்ணும்போது உங்களுக்கு பாதிப்பு வரும். அதனால் வந்து பரிகாரமும் சொல்லியிருப்பாங்க. இது வார சூளைன்னு சொல்கிறோம். இதுவே வந்து திதி கிழமை பேஸ் பண்ண சூளை. இது திதி பேஸ் பண்ண சூளையை வந்து நம்ம யோகினி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்? கரணம், திதி, யோகம், நட்சத்திரம், கிழமை, இதெல்லாத்தையும் பார்க்க போகிறோம் பஞ்சாங்கத்தை பற்றி. அடுத்து இதில் சுப திதிகள், அசுப திதிகள், சுபகரணங்கள், அசுபகரணங்கள், சுப நாமயோகங்கள், அசுப நாமயோகங்கள், சுபக்கிழமைகள், அசுப கிழமைகள், இந்த 5லையுமே சுபம் அசுபம் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தாராபலன். இது வந்து எனக்கு ஒரு காலம் அப்படின்னாலும் இது சொல்லப்பட்ட விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு கடமைப்பட்டதுனால இந்த தாராபலன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு தாராபலன். எந்த நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரம் நல்ல தாரையாக வருது, ஜென்மத்தாரை, சம்பத்து தாரை, விபத்து தாரை, சேமத்தாரை, பிரத்யேகத்தாரை, சாதகத்தாரை, வதைத்தாரை, மைத்திரத்தாரை, பரம மைத்திரத்தாரைன்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. சாதகமான நட்சத்திரம் உங்களுக்கு எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா நட்சத்திரத்தில் தேவகணம், அசுரகணம், மனித கணம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. அதை பற்றின புரிதல். அடுத்து நட்சத்திர குலம். அதில் 7 குலமாக பிரிச்சிருக்காங்க. பிரம்ம குலம், வைசிய குலம், சத்திரிய குலம், ராஜகுலம், சூத்திர குலம், நீச குலம், வேட குலம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நட்சத்திரத்தை வந்து வர்ண மண்டலமாகவும், வாயு மண்டலமாகவும், அக்னி மண்டலமாகவும், மகேந்திர மண்டலமாகவும் இந்த பஞ்சபூதம் பேஸ் பண்ணி நட்சத்திரத்தை பிரிக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா சமநோக்கு நட்சத்திரம், மேல் நோக்கு நட்சத்திரம், கீழ் நோக்கு நட்சத்திரம், இந்தந்த நாளில் என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேதை, நட்சத்திர வேதை. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன வேதை வந்து வருது, அதை வந்து 3 விதமாக பிரிக்கிறோம். வாம வேதை, சமூக வேதை, தட்சண வேதை அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். இந்த வேதைனா ஒன்றும் கிடையாதுங்க, எதிரி உங்களுக்கு பாதிப்பை தரக்கூடிய நட்சத்திரத்தை தான் வேதைன்னு சொல்கிறோம். அதில் 3 விதமாக பிரிக்கிறோம். வாம வேதை, சமூக வேதை, தட்சண வேதை. இந்த நாளில் வந்து நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து கண்டாந்த நட்சத்திரம்னு சொல்கிறோம்ல, கண்டாந்த ராசி, கண்டாந்த திதி, கண்டாந்த நட்சத்திரம், கண்டாந்த லக்னம், இந்த 4ஐயும் ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி அதை பார்க்க போகிறோம். அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு, அதை பார்க்க போகிறோம். அடுத்து 3 விஷயமாக பிரிச்சிருக்காங்க. விஷக்காலம், அமிர்த காலம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உஷ்ண காலம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. அதாவது அமிர்த நேரத்தில் நீங்கள் எது பண்ணாலும் சக்ஸஸ் ஆகும், விஷ நேரத்தில் எது பண்ணாலும் ஃபெயிலியர் ஆகும். உஷ்ண நேரத்தில் வந்து 2 கம்பைண்ட் ஆகி இருக்கும். இது திதிக்கு இருக்குது, நட்சத்திரத்துக்கு இருக்குது, கிழமைக்கு இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு இருக்குது. இந்த 4 விஷயத்துக்கும் இந்த அமிர்த நேரம், விஷ நேரம், உஷ்ண நேரம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கோம் 4 இதுக்குமே. அடுத்து ஒவ்வொரு செயல் செய்கிறதுக்கு என்னென்ன இது உகந்தது, நாள், நட்சத்திரம், கிழமை, இதெல்லாம் உகந்தது எந்தெந்த விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்குது. எந்தெந்த விஷயம் அப்படின்னா உபநயனம் செய்கிறதுக்கு, தாலி செய்கிறதுக்கு, விவாகம் செய்கிறதுக்கு, சாந்தி முகூர்த்தம் குறித்து கொடுக்குறதுக்கு, சீமந்தம் பண்ணுறதுக்கு, குழந்தையை தொட்டில் விட்டு ஆடுறதுக்கு, குழந்தையை பேர் வைக்கிறதுக்கு, கல்வி பயில்றதுக்கு போகிறதுக்கு, முடி இறக்குறதுக்கு, காது குத்துறதுக்கு, உழவு பண்ணுறதுக்கு, எரு விடுறதுக்கு, விதை விதைக்கிறதுக்கு, கதிர் அறுவடை செய்கிறதுக்கு, தானியம் வச்சுக்கிறதுக்கு, தானியத்தை செலவு பண்ணுறது, கால்நடை வாங்குறது, கார் வாங்குறது, அதுக்கப்புறம் வந்து வாகனம் ஃபஸ்ட்டு டைம் ஓட்டுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உத்தியோகம் சம்மந்தப்பட்டது, கிரகாரம்பம், அதாவது வீடு கட்டுறது, பூமி பூஜை போடுறது, கிரகப்பிரவேசம், அதுக்கப்புறம் வந்து நகை அணிகிறது, மருந்து சாப்பிட்டா எப்போ குணமாகுங்கிறது, யாத்திரை பற்றின எப்போ பயணம் போகலாம் அப்படிங்கிறது, வியாதி உள்ளவங்க வந்து எப்போ அந்த வியாதியை விட்டு குளிக்கலாம், வியாதி தீர்ந்ததுக்கப்புறம் எப்போ முதல் நாள் குளிக்கலாம் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் வந்து சுபசகனம், அசுபசகனம், இதை பேஸ் பண்ண புரிதல் எல்லாமே
இதில் சொல்ல போகிறோம். அடுத்து வந்து முக்குண வேலை, ராஜச குணம், தாமச குணம், சாத்வீக குணம். இது கொண்ட வேலைகள் முக்குண வேலைன்னு சொல்லி பஞ்சாங்கத்தை கொடுத்துருப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து ஒரு லக்னம் சூஸ் பண்ணி நம்ம ஏதாவது நல்ல காரியங்கள் பண்ணுறதுக்கு போகலாம். அதுக்கு அது யூஸ் ஆகுது. அது சம்மந்தப்பட்ட புரிதல். அப்புறம் ஹோரை சம்மந்தப்பட்ட புரிதல். அப்புறம் கௌரி பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த டைமில் வந்து நம்ம சுப காரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கௌரி பஞ்சாங்கத்தை பற்றின புரிதல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருட்டு நட்சத்திரம், ஒரு கண்ணுள்ள நட்சத்திரம், இரு கண்ணுள்ள நட்சத்திரம். குருட்டு தீதி, ஒரு கண்ணுள்ள தீதி, இரு கண்ணுள்ள தீதி. குருட்டு நாள், ஒரு கண்ணுள்ள நாள், இரு கண்ணுள்ள நாள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நேத்திரம் ஜீவனம் வந்து கிழமை, திதி, நட்சத்திரம் 3க்குமே பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து ராகு காலம், யமகண்டம், குளிகை நேரத்தில் என்ன பண்ணலாம், பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து திதி கிழமை காம்பினேஷனு, நட்சத்திரம் கிழமை காம்பினேஷனு, திதி நட்சத்திரம் கிழமை காம்பினேஷனு. இந்த 3ல் வந்து நல்லது பண்ணுறது எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். அடுத்து திதி கிழமை நட்சத்திரம் நாமயோகம் எப்படி வந்தால் நம்ம நல்ல காரியங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது லிஸ்ட் இருக்குது. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து திருமண பொருத்தத்தில் வந்து தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ஸ்திரி தீர்க்க பொருத்தம், யோனி பொருத்தம், ராசி பொருத்தம், சஷ்டாஷ்டகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வசிய பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், நாடி பொருத்தம், விருச்சம் பால் பொருத்தம், அதாவது ஒரு மரத்துக்கு பால் இருக்கா பால் இல்லையா பால் பொருத்தம், பறவை பொருத்தம் பச்சி பொருத்தம்னு சொல்லுவோம், வர்ண பொருத்தம், அஷ்டவர்க்க பொருத்தம், ரிஷி கோத்திர பொருத்தம், நாட்டு பொருத்தம், நட்சத்திர அதிபதி பொருத்தம், லக்ன அதிபதி பொருத்தம், வேதை பொருத்தம். இத்தனை டைப்பாக வந்து இந்த பொருத்தங்கள் எப்படி பார்க்கப்படுது அப்படிங்கிற விஷயங்களை வந்து நான் சொல்ல போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கசர யோகம் அன்னைக்கு, கரி நாள் அன்னைக்கு, தனிய நாள் அன்னைக்கு இந்த டைமில் வந்து நல்ல காரியங்கள் விளக்க வேண்டும், அதை பற்றின புரிதல். அதுக்கப்புறம் விவாக சக்கரம் எப்படி அமைக்கிறது அதை பற்றின புரிதல். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சங்கராந்தி வந்து 12 வகையான சங்கராந்தி இருக்குது. 12 மாதத்து தான் 12 சங்கராந்தின்னு சொல்கிறோம். அதில் தானிய சங்கராந்தி, தாம்பூல சங்கராந்தி, மனோகர சங்கராந்தி, அசோக சங்கராந்தி, ரூப சங்கராந்தி, தேஜ சங்கராந்தி, ஆயுள் சங்கராந்தி, சௌபாகிய சங்கராந்தி, தனுசு சங்கராந்தி, மகர சங்கராந்தி, சவண சங்கராந்தி, போக சங்கராந்தி. இந்த டைமில் வந்து ஒரு வருஷம் வந்து எந்த சங்கராந்தியில் பிறக்குதோ அந்த தெய்வத்துக்கு வந்து என்ன விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணப்படுது. அதை பற்றின புரிதல். அதுக்கப்புறம் விசு புண்ணிய காலம், விஷ்ணு புண்ணிய காலம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம், அப்புறம் ஷட சீதி புண்ணிய காலம். இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா விசு புண்ணிய காலம்னா பிரம்மன், விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னா விஷ்ணு, ஷட சீதி புண்ணிய காலம் அப்படின்னா ருத்ரன் சிவனை வந்து குறிக்குது. இதை வந்து பிரிக்கிறாங்க. சித்திரை மாதம் வந்து பிரம்மா, வைகாசி மாதம் வந்து விஷ்ணு, சித்திரை வைகாசி ஆனி மாதம் வந்து ருத்ரன், இப்படி வந்து 3 மாதமாக பிரிக்கிறாங்க. அப்போது வந்து ஒரு விசு புண்ணிய காலம் அப்படிங்கிற பிரம்மாவை வணங்கக்கூடியது ஒரு 4 மாதம் வரும், விஷ்ணுவை வணங்கக்கூடியது ஒரு 4 மாதம் வரும், சிவனை வணங்கக்கூடிய மாதங்கள் ஒரு 4 மாதங்கள் வரும். அப்போ அந்த 4 மாதங்களில் வந்து இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா சூரியன் வந்து ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகலை. இப்போ உதாரணத்துக்கு தனுசுலேருந்து மகரத்துக்கு இப்போ பயிற்சியாக இருக்குது சூரியன் ரீசெண்டாக. அப்போ மகரத்தில் என்ட்ரி ஆகக்கூடிய நாள் இருக்குல்ல, அதில் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 6 மணி நேரம் அல்லது அது எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நைட்டு 1:30லேருந்து காலையில் 10:30 வரைக்கும் புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாதத்துலேயும் இந்த புண்ணிய காலம் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஒவ்வொரு மாத பிறப்பு அன்னைக்கு காலையில் நீங்கள் கோயில் போயிட்டு வந்துடணும். அது எந்த கோயிலுக்கு போகணும், எந்த வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா விஷ்ணு கோயில், அதே மாதிரி சட சீதி புண்ணிய காலம் அப்படின்னா சிவன் கோயில், அதே விசு புண்ணிய காலம் அப்படின்னா பிரம்மனுடைய கோயில் வந்து சில ரேராக தான் இருக்குங்கிறதுனால பிரம்மன் வழிபாடு பண்ணுறது சிறப்பாக இருக்கும் அந்த டைமில். இப்படி அந்த வழிபாடு புண்ணிய காலங்களை பண்ணும்போது அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே வந்து உங்களுக்கு நினச்ச காரியம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் மாந்தி எப்படி கால்குலேட் பண்ணுறது, மாந்தி இருக்கிற நேரத்தில் வந்து எந்தெந்த ராசிக்காரங்க அந்த குறிப்பிட்ட நேரத்தை அவாய்ட் பண்ணணும், உபகிரகங்கள் குறிக்கக்கூடிய நேரம், உபகிரகங்கள் என்னென்னலாம் சொல்லுது செய்யுது அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்ல போகிறோம். இத்தனை விஷயங்களையும் வந்து ஒரு பஞ்சாங்கத்தை வச்சு நம்ம சொல்ல போகிறோம். A to Z பஞ்சாங்கத்தை பற்றி எல்லா புரிதலும் நான் வந்து சொல்லலான்னு இருக்கேன். இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி சொல்லலை. பஞ்சாங்கத்தை பற்றி கோர்சஸ் வந்து யார் இது வரைக்கும் கண்டக்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அப்படியே கண்டக்ட் பண்ணியிருந்தாலும் பேசிக்கான விஷயங்கள் தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ டெப்த்தாக வந்து யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்போ இதை பேஸ் பண்ண ஒரு டெப்த்தான புரிதல் வந்து நான் ஒரு கோர்ஸாக வந்து வடிவமைச்சிருக்கேன். அதை வந்து பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு மேலே அந்த கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அந்த கோர்ஸ் வந்து 30 நாள் கோர்ஸாக எடுக்கணுமா 10 நாள் கோர்ஸாக எடுக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 10 நாள் கோர்ஸாக எடுத்தால் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி எது தேவையோ அதை மட்டும்தான் சொல்கிற மாதிரி இருக்கும். 30 நாள் கோர்ஸ் அப்படின்னா ஒரு தெளிவான புரிதல் வந்து எல்லா விஷயத்தை பற்றின புரிதல் வந்து அதில் சொல்லப்படும். இதில் எது உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வேகமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 2-3 நாளில் வந்து இந்த கோர்ஸ்க்குரிய
ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு, இந்த கோர்ஸினுடைய எத்தனை நாள் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து வெளியிடுவேன். கோர்ஸில் ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இதை பற்றின புரிதலை வந்து உங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். 1ஆம் தேதி வந்து இந்த கோர்ஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எத்தனை நாள் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணலாங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் வெளியிடுவேன். 20ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், பிப்ரவரி மாதம். அதுக்குள்ளே வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பஞ்சாங்கத்தை பற்றின புரிதல் ஏன் தெரியணும் அப்படின்னா, இந்த பஞ்சாங்கம் தெரிஞ்சால் மட்டும்தான் விதியை வந்து மாற்ற முடியும். இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டகாலமாக இருக்குது, வருமானமே வரல அப்படின்னா அதுக்கு சில விஷயங்கள் வந்து இதில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கிரகம் வந்து எப்போ உச்சமடையுதோ அந்த டைமில் இந்த மாதிரி திதி, நட்சத்திரம், கிழமை, இந்த நாளும் நட்சத்திரமும் பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நாளில் அந்த எந்த கிரகம், இப்போ வருமானத்தை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து குருவும் சுக்கிரனும், அது குருவோ சுக்கிரனோ உச்சமடையக்கூடிய மாதம், அந்த மாதத்தில் இந்த மாதிரி நல்ல ஒரு திதி நட்சத்திரம் பார்த்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை தொடங்கும் போது நிச்சயமான முறையில் வந்து உங்கள் ஜாதகமே மாறும் அப்படிங்கிறது தான் இந்த பஞ்சாங்கத்து மூலிமா சொல்லக்கூடிய விஷயம். அதனால் வந்து என்னுடைய புரிதல் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு 10 நாள் கோர்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணணுமா அல்லது 1 மாத கோர்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணணுமா, உங்கள் புரிதலை பற்றி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். 2-3 நாளில் நீங்கள் பதிவு பண்ணுறதை பொறுத்து கோர்ஸை வந்து நான் வந்து டிசைன் பண்ணி எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத நான் சொல்லணும். பிப்ரவரி 20ஆம் தேதி வந்து அது ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கோர்ஸ். அதனால் வந்து கமெண்ட் பண்ணுறவங்க வந்து வேகமாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். பஞ்சாங்கத்தை வந்து தெரியாமல் வந்து நீங்கள் ஜாதகம் படிக்கக்கூடாது. ஜாதகம் கூட படிக்காமல் இருக்கலாம், ஆனால் பஞ்சாங்கத்தை வந்து படிக்காமல் இருக்கக்கூடாது. ஏன்னா ஜாதகம் தெரிலனா கூட எதுவும் எதுவும் ஆக போகிறதில்ல. பஞ்சாங்கம் தெரிஞ்சுன்னா விதியை மாற்ற முடியும். ஒரு நல்ல நேரத்தில் வந்து ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகாதுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. நல்ல நேரம் ரொம்ப முக்கியம், அது நீங்கள் தெரிஞ்சால் போதுமானது. நல்ல காரியங்கள் தொடங்குறதுக்கு அது யூஸ் ஆகும். அதனால் வந்து இதை பற்றின புரிதல் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி.